வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிறது 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே வந்து 15. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சு அடுத்த ஒரு நாட்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் டேல நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது, எதுவுமே சரியாக சாப்பிட்ருக்க மாட்டோம். அதெல்லாம் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அடுத்து எப்படி வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டயட் அப்படின்ற போது எல்லாராலையும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ண தாங்க முடியாது. கொஞ்சம் நமக்கு ஸ்கிப் ஆகும், பிரேக் ஆகும். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லவே வேண்டாம். இந்தியாவில் ரொம்ப ஃபங்க்ஷன் வரும், மாசத்துக்கு ஒன்று எப்படி வந்துடும். வேலைகளும் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம வேலை அதிகமாக செய்கிறோம், டீ காஃபி அதிகமாக எடுத்துக்குவோம். அதே நேரத்தில் டைமிங் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம். அதுதான் மெயின். அதிகமாகலாம் சாப்பிட மாட்டோம். என்ன பண்ணுவோம், வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு டீ காஃபி அதிகமாக எடுத்துக்குவோம். டைமிங்க்கு கரெக்டாக சாப்பிட மாட்டோம், கண்ட டயத்தில் சாப்பிடுவோம். காலையில் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, ஸ்கிப் பண்ணிடுவோம். காப்பியை மட்டும் குடிச்சிட்டு மத்தியானமாக சாப்பிட்றது, அது மாதிரி ராத்திரிக்கு எல்லாரும் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது நம்மள அறியாமையே நிறைய சாப்பிடுவோம். இதெல்லாம் நான் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் வர மிஸ்டேக் தாங்க. அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா அடுத்து வர நாட்கள் என்ன பண்ணுங்க, நீங்க ஏற்கனவே சாப்பிட்டதோட 1200 கலோரி எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா 1000 கலோரி எடுத்து சாப்பிடுங்க. இல்லைன்னா 900 கலோரி எடுத்து சாப்பிடலாம் 1 வீக்குக்கு. இல்லை உங்களோட என்னால் முடியாது, என்னால் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பாடு நார்மலாக எடுத்தாலும் என்ன பண்ணுங்க, எக்ஸசைஸ் டயத்தை வந்து அதிகரிச்சுக்கோங்க. 1 மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னா 1.5 மணி நேரம் வாக்கிங் போங்க. வீட்டில் எக்ஸசைஸ் பண்றவங்க 30 நிமிஷம் பண்ணீங்கன்னா 40 நிமிஷம் பண்ணுங்க. இல்லை எனக்கு 30 நிமிஷம் தான் டைம் இருக்கு அப்படின்னா ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், அதாவது HIIT அப்படின்பாங்க. அந்த மாதிரி ஃபாஸ்டா செய்யணும். ஒரு எக்ஸசைஸ் எடுத்தீங்க அப்படின்னா பிரேக் விடாம 3 எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டினியூவா. அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அதுக்கப்புறம் 3 எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட். அந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். வெயிட் லாஸ் அப்படின்றது நல்லா கண்டிப்பாவே இருக்கும். நம்ம ஃபுட்டையும் சேஞ்ச் பண்ணணுங்க. அதே நேரத்தில் ஃபுட் அப்படின்றப்போ எப்போதாலும் சமைச்ச ஃபுட்டே எடுக்காதீங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா அடுத்து என்ன பண்ணுங்க, எந்த அளவுக்கு சமைக்காம அன்ஹெல்த்தியா இல்லாம ஹெல்த்தியா அன்குக்கிங்கா இருக்க ஃபுட் எப்படி எடுக்க முடியும். 2 வேளைக்கு அன்குக்கிங் ஃபுட் எடுங்க, 1 வேளைக்கு குக்கிங் ஃபுட் மத்தியானத்துக்கு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏறின வெயிட்னாலும் சரி, உங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி வெயிட் போட்டிருக்க மாதிரி தெரிஞ்சிருக்காது, ஆனா பாடி பயங்கர வெயிட்டா தெரியும். அப்படி இருக்கும்போது அன்குக்கிங் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஃபாஸ்டாவே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தியாவும் ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து டிப்ஸ் சொல்றேன் இன்னைக்கு. அதே மாதிரி என்னோட மார்னிங் ட்ரிங்க் 8 o'clock வந்து நான் வந்து ஆம்லா, கரி லீவ்ஸ், ஜிஞ்சர், மின்ட், கொரியாண்டர் சேர்த்த ஜூஸ் குடிக்கிறேன். ஸோ 8 o'clock இன்னைக்கு கரெக்டாக அந்த ஜூஸ் எடுக்கிறேன். நான் இன்னைக்கு மார்னிங்க்கு நான் எடுக்க போகிறது சாலட் தான் எடுக்க போகிறேன். பச்சைப்பயிறு சாலட்டு. பச்சைப்பயிறு வந்து 100 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நிலக்கடலை பருப்பு ஒரு 30 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் செவ்வாழையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டுருவான். இந்த 3 தான் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன். இதில் வந்து ஸ்வீட் சேர்க்கணுமா அப்படின்னா வேண்டாம். செவ்வாழையே நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால ஸ்வீட் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செவ்வாழை பொடி பீஸாக கட் பண்ணி காலையில் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுக்கணும். வெயிட் லாஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப டயர்டாகுது அப்படின்றவங்க டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சைப்பயிறு பனானா சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதான் என்னோட மார்னிங் டிஃபன். இன்னைக்கு 350 கலோரி தான் வரும். மத்தியானத்துக்கு இன்னைக்கு வந்து எனக்கு வெஜிடபிள் சப்ஜி மாதிரி தான் எடுத்துக்க போகிறேன். சாதம் எதுவும் எடுக்காம வெறும் வெஜிடபிள் மட்டும்தான். ஸோ அதுக்கு நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்ற போது அரை குடமிளகா இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிறேன். சின்ன குடமிளகாலே அரை எடுத்திருக்கேன். 4 பூண்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 50 கிராம் இருக்க மாதிரி கார்ன், அப்புறம் கொஞ்சோண்டு முட்டைக்கோசு, ஒரு கேரட், 4-5 பீன்ஸ் இருக்கிற மாதிரி, காலிஃபிளவர், கத்திரிக்காய் தான் இன்னைக்கு நான் காய் வாங்குறேன்னே காமிச்சிருப்பேன், பெரிய கத்திரிக்காயும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, ஒரு அரை உருளைக்கிழங்கு. இன்னைக்கு நான் எடுக்க போறது ஃபுல்லா இந்த காய்கள் தான். உங்களுக்கு வீட்டுல என்ன காய் இருக்கோ அந்த காய்கள் நீங்க எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா இருக்கும். நீர் காய்கள் அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். சொரக்காய், பீக்கங்காய் எல்லாமேவும். இன்னைக்கு என்கிட்ட இந்த காய் இருக்கனால நான் இதை எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் எப்படி செய்யறான்னு பாக்குறேன். வடச்சட்டியில எண்ணெய் சூடாகும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊத்தாதீங்க. இது வந்து அரை டீஸ்பூன் தான். இதில் கடுகு, உளுந்த பருப்பு இதெல்லாம் போடணுமானா அதெல்லாம் தேவையில்லை, எதுவும் போட தேவையில்லை. குடமிளகா ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். குடமிளகா நல்லா 1 செகண்ட் வதங்கினா போதும். பூண்டு போட்டுக்கலாம். எல்லாமே சிம்மில் வச்சு 1 செகண்ட் வதக்குங்க போதும். வெங்காயம், காய்கள் அப்படியே ஸ்டீமில் வச்சு வேக வச்சு சாப்பிடும்போது சில பேருக்கு அந்த வேக வச்ச வாடைகள் பிடிக்காது. அதுக்கு நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பழகும். ஃபஸ்ட்டு எடுத்தனுமே வெறுமனே காய்கள் சாப்பிடாம ஃபஸ்ட் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. ராவா காய்கள் ஃபஸ்ட்டு எடுத்தனுமே சாப்பிட்டு பழகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பச்சையாக எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பழகிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டுறேன். ரெண்டு செகண்ட் வதக்குங்க போதும், ரொம்ப வதக்க வேணாம். பீன்ஸ், கேரட் போட்டுடலாம்.
அது கூட அப்படியே காலிஃப்ளவரையும் போட்டுடலாம். 1 நிமிஷம் வதக்குங்க போதும். தக்காளி முட்டைக்கோஸ்லாம் கடைசியில் போட்டுக்கலாம். எடுத்துமே ஸ்டார்டிங்கில் போட்டு வதக்குன்னு வதக்க வேண்டாம். முட்டைக்கோஸ் போட்டுடலாம். இது காய்கள் பார்க்க ரொம்ப தெரியும், வதங்கிட்டா கம்மியாயிடும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மீதி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு சப்பாத்தி அந்த மாதிரி வச்சு அது கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கலோரி கம்மி தான். உங்களுக்கு வெயிட் லாஸில் நீங்கள் ஃபில்லிங்காக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்வீட் கார்ன் போட்டுடலாம். கார்ன் எல்லாம் ஆப்ஷன் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடணுன்னு அவசியம் கிடையாது. அந்தந்த சீசனுக்கு எது காய்கள் கம்மியாக கிடைக்குதோ நான் அதை அதிகமாக எடுத்துக்குவேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும். காய் வந்து அடியில் வேகிற அளவுக்கு ஒரு அரை வேக்காடுக்கு, காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடக்கூடாது. காய்க்கு பாதி தான் தண்ணி இருக்கணும் அடியில். இது மேலேயே தக்காளி போட்டுடலாம். ரொம்ப தக்காளி வதக்க வேணாம், முடிஞ்சால் பச்சையாக கூட சாப்பிட்டா நல்லது தான். மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். ரொம்ப சிம்லேயும் வைக்கல, ரொம்ப ஹைலேயும் வைக்கல, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துடும். அதாவது தண்ணி சுறுசுறுன்னு வத்துற அளவுக்கு வேகட்டும். தண்ணி வந்து துப்புரா இல்லாத அளவுக்கு வேகட்டும். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்திருக்கு. அப்பப்போ எடுத்து காய்களை வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப சுறுசுறுன்னு பிடிச்சிட்டாலும் நல்லா இருக்காது. இது மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும் சில்வர் சட்டிலாம். நல்லா பொலப்பொலன்னு வெந்துருச்சு. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம்ல, இதை நம்ம இன்னொரு இதை வச்சு நசுக்கணும்னா லைட்டாக இது பண்ணாலே இப்படி ரெண்டாக இதாயிரும். ஸோ வெந்துருச்சு போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பையும் கொலன்னு வேகலை, அதே நேரத்தில் ரொம்ப கரிச்சுன்னு இல்லாமல் நல்லா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. உங்கள் சாப்பிட்றதுக்கு தட்டில் மாற்றலாம். சூப்பரான காய்கறிகள் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு என்னோட மத்தியான சாப்பாடு. எல்லா காய்களும் போடலாம், அருமையாக இருக்கும். இது கூட சேர்ந்து ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். என்னோட மதிய சாப்பாடு இன்னைக்கு இதுதான். வெயிட் லாஸ் ஃபங்க்ஷன் எங்கேயோ போயிட்டேன், நான் ரொம்ப சாப்பிட்டுட்டேன், கார்ப்ஸ் அதிகமாக எடுத்துட்டேன், பலகாரங்கள் ஸ்வீட்ஸு அதெல்லாம் நான் நிறைய எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து நீங்கள் எடுக்கிற ஃபுட்டு வந்து கார்ப்ஸே இல்லாமல் இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். காய்களையும் பழங்களையும் தான் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வெயிட் லாஸு தொப்பை குறையிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்ததுக்கு ஃபுல்லாமே கார்ப்ஸ் கிடையாது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். இதான் என்னோட மதிய சாப்பாடு. என்னோட லாஸ்ட் மீலும் இன்றைக்கி நான் வந்து காய் தான் எடுக்கிறேன். இப்போ காய் அப்படின்ற போது எனக்கு மத்தியானம் பண்ணது மீதம் இருந்ததுனால இந்த வெஜிடபிள்ஸே நான் கடைசியாக எடுத்துக்கிறேன். இது மேலே ஒரு 20 கிராம் இருக்கிற மாதிரி நிலக்கடலை பருப்பு போட்டுக்கிறேன். அங்கங்கே நம்ம தூவி விட்டுக்கலாம். வெறும் காய்கள் மட்டும் எடுக்கும்போது நம்ம ப்ரோட்டீன் இல்லை, ஃபேட் இல்லை, இல்லை காய்கள் வந்து நியூட்ரியன்ஸும் மினரல்ஸும் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீனும் ஃபேட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. டெய்லி ஒரு 20-30 கிராம் வந்து நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கலாம். ஃபேட் அப்படின்ற போது குட் ஃபேட் தான். இது கலோரி பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே இன்னைக்கு வந்து நான் வந்து 900 கலோரி தான் எடுத்திருப்பேன். நம்ம ஃபங்க்ஷனுக்கு அடுத்து எடுக்கிற கலோரி அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும். அதிகமாக ஏற்கனவே நம்ம சாப்பிட்ருக்கும் போது கொஞ்சம் 900 கலோரி எடுத்தாலும் அதுவுமே எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்க போகிற திங்ஸ் சாப்பாடு அப்படின்றது ஃபேட்டை வந்து பேன் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுக்கணும். எப்படி ஜூஸ் வந்து நம்ம கொழுப்பை கரைக்குதோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற உணவுகளுமே உங்கள் கொழுப்பை கரைக்கிற உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். சில பேருக்கு ஸ்டபனாக நிற்கிது அப்படின்ற போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ராத்திரிக்கு டெய்லி வந்து சூப் எடுக்கலாம். சூப்புன்ற போது வெஜிடபிள் சூப் எடுக்கலாம், இல்லைன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சியில் சூப் எடுக்கலாம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தியாகவும் இருப்போம். சிம்பிளான மீல் தான் இன்னைக்கு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் பசின்றது இருக்காது. எல்லா சத்தும் நிறைஞ்ச ஒரு ஃபுட் தான் இது. டே 15 நான் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வெஜிடபிள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.